தான் சொல்லணும். 2 வருஷம் கழிச்சு தலை இல்ல, எத்தனை வருஷம் கழிச்சாலும் எங்க தலை தலை தான். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னா நான் இப்ப ரிலீஸ் ஆகுது, எங்க தலை எப்போ வந்தாலும் எங்க தலை பொங்கல் தான். 2 வருஷம் கழிச்சு வந்துருக்கா, அதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போம். ஆமா, பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. 3 பாட்டு இருக்கு. அதான் நான் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், வச்சுட்டு இருக்கிறோம். ஜாலியா தான் இருக்கும். ட்ரைலர் பார்க்க ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குக்கா. டிஃப்ரெண்டா இருக்கு படம் பார்க்கவே. ஒரு மாதிரி நல்ல த்ரில்லரா இருக்கும். நல்லா தான் இருக்கும் படம். 2 இயர்ஸ் அப்புறம் படம் வருது. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். பெருசா ஹைப் இல்ல, ஆனா படம் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, லாங் பேக் அப்புறம் இந்த காம்போ வந்திருக்கு, திஷா காம்போ. ஸோ இதுவும் ஒரு நல்ல பேரா இருக்கும். விண்டேஜ் தலைவரா இருக்காரு, அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. ஆமா, மங்காத்தாக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாமே அதே காம்போ தான், த்ரிஷா, அர்ஜுன், அப்புறம் தலை எல்லாமே. மேபி ஒரு மங்காத்தா டோவா கூட இருக்கும். இப்பதான் படம் பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் வந்திருக்கோம். மங்காத்தா விட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றோம். மங்காத்தா விட வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா 10 மடங்கு கூட தான் இருக்கும் கண்டிப்பா படம். ஆமா, எப்பவுமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஷோ தான் பாத்துருவோம். அஜித் ஃபேன்றனால ஃபர்ஸ்ட் ஷோ முதல்ல பாத்துருவோம். டிக்கெட் நேற்று நைட்டு தாங்க எடுத்தோம். கஷ்டமா தான் இருந்துச்சு, டிக்கெட் எடுக்க கஷ்டமா இருந்துச்சு. நேற்று நைட்டு தான் எடுத்தோம். அதாங்க, அது வந்து பழைய படம் மங்காத்தா என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதை விட அதிகமாகவே இருக்கும், பில்லா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது படமே பார்க்க ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா படு பயங்கரமாக தான் இருக்கும். தலை கலக்கிருப்பாரு. மகிழ் திருமணி ஆல்ரெடி 2-3 படம் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் தலையை வச்சு வேறு எடுத்துக்காரு. பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செம்மையாக இருக்கும் நம்புகிறோம். தமிழ்நாடே எதிர்பார்க்குது. எந்த அளவுக்கு இது எதிர்பார்த்தா சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு வந்து பார்க்கறதுக்கே இதுமாரி இருக்குது. புரியுதுங்களா? தலைன்ற ஒரு மனுஷன் அதை தாண்டி பத்மபூஷன் அவார்டு, 2வது துபாயில் ரேஸு, இதை தாண்டி ஒரு நடிகர் போயிட்டு இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்தானா அது எங்கள் தலை அல்டிமேட் ஸ்டாரால தான் முடியும். அது எங்கள் ஏகேவால தான் பண்ண முடியும். வேறு திரையுலகத்தில் இந்த சாதனை யாராலுமே பண்ண முடியாது. 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்போ இருக்கிற ஃபேன்ஸு இன்னும் அதிகமாக தான் இருக்கேன் தவிர எந்த விதத்தில் ஏகே ஃபேன்ஸு ஒரு செகண்ட் கூட குறைய மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்கள் தலையை வந்து ஏகேவை அந்த அளவுக்கு பார்க்குறோம். இன்னும் இது இப்போ வர காலகட்டத்தில் இந்த 3 மாதத்தை தான் படம் தரணிக்கிறாரு. அது வந்து ரசிகர்களுக்கோசம் கொஞ்சம் முட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாருன்னா நாங்கள் இன்னும் அவரை கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நாங்கள் எதிர்பார்ப்புலாம் இல்லை, தலைக்காக வந்தாலே போதும். தலைக்காக தான் இருப்போம். படம் வேற லெவலில் ஆல்ரெடி ரெவ்யூ செமையா இருக்கு. படம் ஹிட்டு தான். அது ஆல்ரெடி கூஸ் பம்ப்ஸ் காம்போ தான். நிறைய காம்போ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. எல்லா படமும் நல்லாவும் ஓடி இருக்கு. அண்ட் இப்போ அர்ஜுன் சார் இருக்கிறதுனால அது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் பூம் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அனிருத் காம்போவும் வருது. ஆல்ரெடி பாட்டுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாமே செமையா போட்டிருக்காரு. இந்த வாட்டியும் ஆல்பமும் செமையா பிடிச்சு மேய்ஞ்சிட்டாரு. நேற்று ஒரு பாட்டு இருந்தது, அது சூப்பரா இருந்துச்சு. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி ஃபிலிம். நல்லா இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பு வந்து எல்லா அஜித் படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நாங்க எந்த வித எதிர்பார்ப்புமே எங்களுக்கு இல்ல. என் தலைவன் முகம் அஜித்தை பாக்குறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு 2 வருஷம் வெயிட். எங்களுக்கு எதுவுமே இல்ல. தலைவன் முகத்தை பார்த்தா எங்களுக்கு போதும். வேற எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே எதுவுமே இல்லை. எங்களுக்கு தலையை பார்க்கணும் ஸ்கிரீன்ல, அவ்வளவுதான். அதுக்குதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இனிமேலும் வரும். அஜித்துக்காக மட்டும்தான் வரும் அந்த கூட்டம். கண்டிப்பா கண்டிப்பா அஜித் த்ரிஷா காம்போ வந்து எப்பயுமே ஒரு ஹிட்டான காம்போ தான். மங்காத்தா எடுத்துக்கிட்டாலும், அடுத்து என்ன இருந்தாலும் ஒரு காம்போ, அடுத்து இந்த படமும் கண்டிப்பா வெற்றி பெறும் நாங்க நம்புறோம். கண்டிப்பாங்க. நீங்க ட்ரெய்லர்ல விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணும் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமா அமையும். ரொம்ப எதிர்பார்ப்போம். தலை தீபாவளி மாதிரி இப்போ இந்த தலை தீபாவளி அஜித் தீபாவளிக்காக வந்திருக்கோம். மற்ற ஒர்க்கை எல்லாம் வச்சுருந்தேன். என்னோட பிஸ்னஸே நீங்க விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த டூருக்கு. இதுக்காக அதான் நல்லா இது படத்தை வந்து இந்த இதுக்கு கார் ரேஸ்க்கு அப்புறம் சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த படம் வர்றதுனால இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பேன். தலையை எதிர்பார்க்கறதுக்கு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு அவரோடது. நாங்கள் பொங்கலுக்கே ரொம்ப எதிர்பார்த்தோம், பொங்கலுக்கே வரலங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ எந்த போட்டியிலும் இல்லாமல் முதல் போட்டியாக வந்துட்டு இருக்கார். அடுத்த 2-3 வாரத்துக்கு கண்டினியூஸா பார்க்குற மாதிரி இருக்க சக்ஸஸாக இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட இருக்கேன். காலையிலே வந்துட்டோம், டிக்கெட்டும் கிடைக்கல. ரொம்ப ட்ரை பண்ணி தான் டிக்கெட் வாங்கணும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.
நல்லா இருக்கும். அந்த படத்துல விட இந்த படம் எந்த அளவுக்கு அதிகமா அந்த படத்தை விட இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு விரும்புறேன் நான். அதை விட தாண்டி இந்த படம் அவளோட இருக்கும்னு சொல்லிட்டு காத்திருக்கோம் நாங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஸோ அவரோட இசையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். பிஜிஎம்லாம் நல்லா, மியூசிக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லா பாட்டும் எப்படி என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நம்ம தலை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக வந்துடுவோம். தலைக்காண்டி நைட்டே டிக்கெட் எடுத்தாச்சு. கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப விரித்தனமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ரொம்ப பார்க்கணும். ரீசெண்டா அஜித் சார் வந்து விருதெல்லாம் வழங்குறாங்க. ஆமாம், அவர் பத்மபூஷன் வேற விருது இருக்கு. அது எங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு அவர் ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரேஸில் வின் பண்ணியிருக்காரு. பத்மபூஷன் அவார்டு வேற வாங்கிட்டாரு. இப்போ படம் வேற இந்த வருஷமே 2 படம் வரப்போகுது. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காப்புல இந்த வருஷம். ஆல்மோஸ்ட் 750 days ஆச்சு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஃபேமிலி, லேடிஸு எல்லாமே வந்து ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க. எல்லாமே முதல்ல பார்த்தோம்னா தலைக்கு வந்து ஃபேமிலி ரூம்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தோம்னா எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாமே ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஜாமா போய் பார்த்தீங்கன்னா குதிரை டான்ஸு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டீம் வந்து கோயம்புத்தூர் அஜித் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி சூப்பராக இருக்குது. காலையில் 5 மணி 9 மணி தான் ஷோ. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் 9 மணிக்கான எல்லாம் ஒரு 5 மணி 6 மணிக்கு க்ரௌட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக தான் இவ்வளோ செலிப்ரேஷன். அவங்களோட எந்துவாக வச்சுக்கணுங்கிறக்காக எல்லாமே நீட்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க. என் பேர் ஹர்ஷத். இந்த படத்துக்கு கரெக்டாக படம் வந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னையோட 759வது நாள். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. ஆல்ரெடி பெங்களூரில் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இருக்குது. மாஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 20 மணி நேரம் 759 நாள் என்னையோட முடியுது. உள்ள பயங்கரமாக பண்ணுவோம். அது இல்லாமல் செலிப்ரேஷன் இது வேறு லெவலில் பண்ணாங்க. கத்தி தொண்டையே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இவங்க தான் கட் அவுட் வச்சிருக்காங்க. இந்த குதிரை டான்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்குது. ஒரு வைபாக இருக்குது. 7 மணியில் 4 மணி இல்லாத ரசிகர் தான் இருக்கு. போலீஸ் பர்மிஷன் தரல. அதனால இப்போயே பார்த்தா பொங்கல் தீபாவளி எல்லாமே இன்னைக்கு மொத்தமாக வச்சு பண்ணிருக்கோம். தலைப்படத்துக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 766 நாள் 786 நாள் கரெக்டாக வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தலையை பார்க்க போகிறோம். தலை தரிசனம். எங்களுக்கு படம் எப்படி இருக்கோ இல்லை தலையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இது வேற யாரும் இல்லாமல் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு நினச்சி நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக நாங்களும் இப்போ புதுசாக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக குதிரை டான்ஸு, வேற ஜமாப்பு, இதே ஜமாப்லேயே புதுசாக எங்கள் கோயம்புத்தூர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவங்க எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது போக பாப்பர்ஸ் இருக்குது. இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இன்னும் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க ஆர்கனைசர். ஸோ அதனால் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மகிழ் திருமணி டேரக்டர் சொல்லிட்டாப்ல படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பண்டிகைன்னு. அதனால் எங்களுக்கு இன்றைக்கி தான் பண்டிகை. தலை ஃபேன்ஸ்க்கு இன்றைக்கி தான் பண்டிகை. இதை விட ஏப்ரல் 10 ட்ரிபிள் மடங்கு சம்பவத்தோடு வர்றோம். டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி படம் நல்லா இருக்கும் போது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பார்த்தீங்களா கட் அவுட்லாம் பாருங்க, 40 அடி கட் அவுட் வச்சுருக்கோம். இந்த வாட்டி கண்டிப்பாக செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி படமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். யாரையும் ஏமாத்தாது இந்த தடவை. எந்த வித சென்டிமெண்ட்டும் இல்லாமல் படம் நல்லா இருக்கும். எதிர்பார்ப்போடு பாருங்கள். வெற்றி தான். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து துணி வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு தலையை ஸ்க்ரீனில் பார்க்குறன்றதே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். படம் எப்படி இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி, இப்போ தலையை பார்த்தா போதும். அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஆக்டர், அவர் எங்கள் அண்ணன் மாதிரி தான் அவர். ஸோ தலையை பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம படம் என்ன நெகட்டிவ் வந்தாலும் தலையை பார்த்தா போதும். ஈரோடு வந்திருக்கேன் இந்த படத்துக்காக. நான் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் நான். அவ்வளோ பிடிக்கும் அஜித். எனக்கு அஜித் சார் அவ்வளோ பிடிக்கும். இன்னும் 4 ஷோ புக் பண்ணியிருக்கேன் ஊரில் போய். எனக்கு ஃபுல்லாக தலை தான். எனக்கு ஃபுல்லாக தலையை மட்டும் தான் பார்க்கும். ஐயோ தலை மீன் குழம்புனா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேறு 30 கிலோமீட்டர் தாண்டி தலை அஜித்துக்காக வந்திருக்கிறேன். ஸ்கூலை கட்டடிச்சு தலைவருக்காக வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாமே அஜித் தான். கடவுளே அஜித். ஆக்சுவலி இதுதான் என்னோட FTFS ஷோ. ஸோ அஜித் ஃபேன் நான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படின்னு. வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ தான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போய் ஆட்டோன்னு தோணுது. பட் ஒரே பொண்ணு தான் போல, யாரும் இல்லை.
ஃபேமிலி எல்லாம் இன்ஸ்டா பார்க்கும்போது 9 மணி ஷோக்கும் போது எல்லாரும் லீவ் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ வந்தவங்க 3/4 பேர் லீவ் எடுத்து தான் வந்திருக்காங்க. அவங்களும் அவங்க ஒரு இதை பார்க்கணும், கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 மணி ஷோவாக இருந்ததுன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பெட்டராக இருக்கும், பெட்டர் ஃபீலிங்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேன் பேஸுக்காக தலைவர் கொஞ்சம் சீக்கிரம் விட்டா நல்லா இருக்கும். குட் பேட் அக்லி முடிச்சுட்டு இன்னும் 2 வருஷம்லாம் வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் கொடுத்தா நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஒரு ஏப்ரல் வாங்க, இதை விட பெட்டராக இருக்கும், பெட்டராக பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ எப்படி தான் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன். எப்படி இருக்கு செலிப்ரேஷன்? எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு. படம்? எப்படி இருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் கோசம் வந்துடும். நாளைக்கு 10 மணிக்கு தான் எனக்கு ஷோ. ஓஎம்ஆர்லேருந்து இங்கே இது பார்க்கறதுக்கோசம் வந்துடும். படத்துக்கு செம்ம வெயிட்டிங். குட் பை டாக்லி இன்னும் வெயிட் பண்ணுறா, அது இன்னும் வெறித்தனமாக மாசா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருது இவங்களுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைப், பயங்கர ஹைப்பாக இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி வெயிட்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்கோம் 2 பேரும். இல்ல இது இல்லாம இருந்தா கூட அவருக்கு எப்பவுமே அந்த ஹைப் இருக்கதான் செய்யும். இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ அது, அதனாலதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆப்வியஸ்லி அவரது கேட்கவே தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோம் அந்த மியூசிக்கை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படம் கூட அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கும்.